2 days and then A was replaced by B. Okay. A என்பவர் வேலையை 10 நாள்ல முடிக்கிறார். A என்பவர் வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரா? ஸ்டெப் நம்பர் 1 பாருங்க ஃபர்ஸ்ட். ஸ்டெப் நம்பர் 1. A அப்படிங்கிறவர் ஒரு வேலையை 10 நாள்ல பண்றாரு. B அதே வேலையை 15 நாள்ல பண்றாரு. ஓகே, 10, 15, 20 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா அதே 60 பைக், 60 பைக்ஸ். ஸ்டெப் நம்பர் 2. A வந்து 60 பைக்கை 10 நாள்ல முடிக்கிறார். ஒரு நாளைக்கு 6 பைக் பெர் டே. B வந்து அதே 60 பைக்கை எத்தனை நாள்ல முடிக்கிறார்? A 10, B 15 நாள்ல முடிக்கிறாரா? 60/15 அப்படின்னா 4 பைக் பெர் டே. அதே ஒர்க்கை C வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 நாள்ல முடிக்கிறார். 60/20 அப்படின்னா 3 பைக் பெர் டே. 2 ஸ்டெப் வரை எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. என்னவோ அது அப்படியே எழுதிடணும். இப்போ AC இருவரும் சேர்ந்து 2 நாட்கள் வேலை செய்த பின் இதோட நிப்பாட்டணும். ஒரு ஸ்டெப் வரை எழுதிட்டு நிப்பாட்டணும். ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கொஸ்டின் தெரியலன்னு எது வரை பண்றோமோ பண்ணிட்டு இது வரை. இப்போ Aயும் Cயும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்றாங்க? Aயும் Cயும் சேர்ந்து 2 நாட்கள் வேலை செய்யறாங்க. A எத்தனை பண்ணுவார் ஒரு நாளைக்கு? 6, C 3. அப்ப 6, 3 9. 9 × 2 அப்படின்னா மொத்தம் 18 பைக் முடியும். மொத்தம் இருக்கிறது நம்ம கையில 60 பைக்கு. டோட்டலா இருக்கிறது எவ்வளவு? 60. அதுல 18 பைக் முடிஞ்சா மிச்சம் எவ்வளவு இருக்கும் கையில? 42 பைக். இந்த 42 பைக்கை யார் விளைகிறாங்க? அவருக்கு பதிலாக யார் விளைவிக்கிறது? C விளைவிக் கொள்கிறார். சாரி, A விளைவிக் கொள்கிறார். A போயிட்டார் வெளியே. இப்போ Aக்கு பதிலா B வர்றாரு. அப்போ Bயும் Cயும் சேர்ந்தா எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த பைக்கை முடிப்பாங்க? B ஒரு நாளைக்கு 4, C ஒரு நாளைக்கு 3. 4, 3 7. 7 இன்ட்டு எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 42 பைக் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சிக்ஸ் டேஸ் வருதா? இப்போ D = 6 days. சரி, இப்போ கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் Aயும் Cயும் சேர்ந்து 2 நாள் வேலை பார்க்குறாங்க. 2 நாள் வேலை பார்த்து 18 பைக்கை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 42 பைக்கை தான் இவங்க வந்து 6 நாள்ல முடிக்கிறாங்க. அவங்களுக்கு கேட்டது கொஸ்டின் என்னது? அவர்கள் எடுத்துக்கொண்ட மொத்த நாட்கள். இந்த கொஸ்டின் தெளிவா ரீட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். மொத்த நாட்கள் அப்படின்னா என்ன மீனிங்? டோட்டல் டேஸ். இங்கே ஒரு 2 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 6 நாள் இருக்கு. ஸோ டோட்டலா 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வரும்? 6 + 2 ஆன்சர் 8 days. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 8. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க, நமக்கு 6 வரதுனால 6 ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. 6 கிடையாது. ஏன்னா கேட்டிருக்கிறது மொத்த நாட்கள், டோட்டல் டேஸ். டோட்டல் டேஸ் அப்படிங்கிறப்போ ஆன்சர் 8 இஸ் கரெக்ட்.